குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். ஏழை தாயின் மகனுக்கு தனியா குளமா? மனிதர்கள் பயன்படுத்தும் குளத்துல அவர் பயன்படுத்த மாட்டாரா? அந்த குளத்துல அவர் குளிக்க மாட்டாரா? பொதுமக்கள் குளிக்கிற குளத்துல அவருக்கு ஏன் பிரத்யேகமா ஒரு குளம்? சாத் பூஜைக்காக மினரல் வாட்டர் ரெடி பண்ண குளம் தான் அவர் குளிப்பாரா அப்படின்னு இணையதளத்துல எல்லாரும் போடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? மோடிக்காக பிரத்யேக குளம். நம்ம ஆங்கில பத்திரிகைகள்ல நேற்றும் முந்தின நாளும் ஒரு பரபரப்பான விவாதம். அந்த விவாதத்தினுடைய கூறிய தன்மை பீகார் தேர்தலை ஒட்டி வந்தது. எப்படின்னு சொன்னா, வாஜ்பாய், அதற்கு முன்பு இருந்த ஜனசங்கம், அதற்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய மோடி, இந்த இப்போ மோடியோட சேர்த்து யோகி ஆதித்யநாத்தையும் சேர்த்துட்டாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே, அதாவது இப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் ஒரு பரிசு வாங்குறாருன்னு சொன்னா, அந்த விளையாட்டுத்துறை அமைச்சரை வர வச்சு அந்த பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ண அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது ஜப்பானுடைய வழக்கம். எங்கும் எதிலும் தன்னை முன்னிறுத்துவது என்பது மோடியினுடைய ஒரு என்னது ஸ்பெஷல் ஐடென்டிபிகேஷன். அதாவது எல்லாத்துலேயும் இப்போ நீங்க சமீபத்தில் GST 2.0 சலுகைகள் கொடுக்கப்பட்ட போது கூட மோடியினுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு உத்தரவு போய் மோடியினுடைய போட்டோவை அதில் போடணும்னு சொல்லி அநேகமாக வடக்கு பகுதிகளில் அப்படிப்பட்ட கார்கள் விற்பனை செய்யப்பட்டதுன்ற செய்தியை நம்ம வாசகர்கள் ஞாபகத்தில் வச்சு பார்க்கணும். இந்த சூழ்நிலையில இந்த குளம் சம்பந்தமான சப்ஜெக்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குளம் ஏற்பாடு செய்வது ஒரு நாள் பூஜைக்காக. சாத் பூஜைன்னு நீங்க கேள்வியில் கேட்ட மாதிரி அந்த பூஜைக்காக யமுனை நதியில இருக்கக்கூடிய இடத்துல போய் தான் இவர் அந்த பூஜையை செய்யணும். ஆனால் யமுனை நதியில போய் அவர் செய்யல. ஏன் யமுனை நதிக்கு போய் செய்யல அப்படின்னு போது, நீங்க இந்த சுற்றுச்சூழல் அமைச்சரை கூப்பிட்டு, ஏன்பா நம்ம இது வரைக்கும் இந்த யமுனையை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், யமுனை எந்த அளவுக்கு சுத்தம் ஆயிருக்குது, சுத்தத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கா, 3 கேள்வி கேட்டா ஒரு நல்ல பிரதமர். ஆனா அந்த யமுனை கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு பொல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டவுன் டு எர்த் அப்படின்ற ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதியிருக்கான். எதனால அந்த கட்டுரை வந்ததுன்னு சொன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல மரங்களை வெட்டுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும், இந்த யமுனை நதியில பொல்யூஷன் ஆகிறத சுத்தப்படுத்துறேன் என்ற பேர் வழியில செலவிடப்படக்கூடிய தொகையும் சுத்தமாக பயனற்று போகின்றன என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய முடிவு. அப்போ யமுனையில போய் அந்த சுத்தப்படுத்தாத அந்த ஆத்துக்குள்ள போகாம இருந்து அல்லது போக முடியாம இருக்கக்கூடிய தங்க தலைமகனை, நீங்க கேட்ட மாதிரி சாதாரண மக்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு என்பதை காட்ட வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு அதுக்காக ஒரு குளத்தை கட்டி, அந்த குளத்துக்குள்ள டெல்லியிலே அந்த குளத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான செலவு புள்ளி விவரம் இன்னும் ரிலீஸ் ஆகல. 570 கோடி ரூபாய் ஆகுன்றான். அதாவது அதை நார்மல் பண்ணி சாதாரணமா கொண்டு போறதுக்கு 570 கோடி ரூபாய் ஆகும். எதுக்கு? ஒரு நாள் சாத் பூஜைக்கு. இந்த ஒரு நாள் சாத் பூஜைக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு சொல்றோம்னு சொன்னா, இவர் யார் வரிசையில் நிறுத்தப்படுகிறார் அப்படின்னு போது அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, முசோலினி, ஹிட்லர் போன்ற அந்த கொடுங்கோலன் ஆட்சிகளினுடைய நீட்சியாக மோடியினுடைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளன என்று முடிக்கிறாங்க. அப்போ வாசகர்கள் ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் ஃபுல்பில் ஆகாத டெல்லியில, குடியிருப்புகளை உறுதிப்படுத்தாத டெல்லியில, வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தாத, இன்னும் சொல்ல போனா கொரோனா காலத்தில் இருந்து இந்த ஆக்சிஜனை கூட சரியா கணக்கில் வைக்க முடியாத டெல்லிக்குள்ள உள்துறை அமைச்சகம் எல்லா தோல்வியையும் சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சாட் பூஜைக்காக ஒரு பிரதமருக்கு இந்த மாதிரி ஏற்பாடு செய்திருப்பது ஜனநாயக ஆட்சிக்கு அழகல்ல, அதிபர் ஆட்சி முறைக்கும் அழகல்ல. அதிபர் ஆட்சி முறை இருந்ததுன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அதிபர் ஆட்சிக்கும் கூட இது பொருந்தாது. அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம், பெரிய தங்க குளம், அந்த களத்துக்குள்ள கிளியோபாட்ரா குளிச்சுட்டு வெளில வருவாங்க.
அப்படின்னு நம் கதை புத்தகங்கள்ல கிளியோபாட்ராவினுடைய அழகை வர்ணிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஜனநாயகத்துல இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கின்ற போது தன்னை சுற்றி உச்ச நீதிமன்றம் உட்பட மிகப்பெரிய கேள்வி வளையம் வைத்திருக்கும் போதே அராஜக முறையில் இப்படி ஒரு அணுகுமுறை இருப்பது இந்தியா போன்ற வளருகின்ற நாடுக்கு, இந்தியா போன்ற ஜனநாயகத்தினுடைய மதிப்பு இருக்கக்கூடிய நாட்டுக்கு அழகானதல்ல. இது அந்த எரியக்கூடிய பல்பு பிரகாசமாக கடைசி நேரத்தில் வெளிச்சத்தை தரும் என்பது போல அவருடைய நடவடிக்கைகள் அமைந்து வருகின்றன. அப்படித்தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். மோடிக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு நாம் இதை பயன்படுத்த வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அவர் இன்னமும் ஏதாவது செய்வார் என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய கடமை என்று நாம் கருதுறோம். அதானி குழுமத்தில் எல்ஐசி முதலீடு செய்யும் விஷயத்துல வெளிநபர் தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க பத்திரிகை வெளியிட்ட செய்திக்கு எல்ஐசி மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்த செய்திக்கு அந்த செய்தி அடிப்படை ஆதாரமற்றது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எல்ஐசி மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க எல்ஐசியினுடைய நிர்வாக அமைப்புக்குள்ள நம்முடைய மோடி தலைமையிலான அரசு முதல் முறை ஆட்சிக்கு வரும்போதே இந்த பங்கு சந்தையில இந்த மூலதனத்தை முதலீட்டை கொண்டு செல்வதற்கு முதல்ல 24 அப்புறம் 74 100% FDI அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி. அந்த 100% ட்ரை பண்ணி 3 ஸ்டேஜ்ல அந்த 100 அடைவதற்கான உத்தரவாதத்தை இந்த ஆட்சி பெற்றிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்ஐசியில சேவிங்ஸ்ல வைத்திருக்கக்கூடிய அந்த எல்ஐசி அசட்டை எல்ஐசி மேனேஜ்மெண்ட் எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா நீங்க வாஷிங்டன் போஸ்ட் சப்ஜெக்டுக்கு அப்புறம் வருவோம். இந்தியாவினுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்த டாடாவுக்கு 1,27,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருப்பது யாருன்னு கேட்டா எல்ஐசி. அதுக்கு அடுத்தது டாடாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிர்லா, அவருக்கு பார்த்தோம் சொன்னா 1.4 லட்சம் கோடி. அப்போ டாடாவுக்கும் பிர்லாவுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி கடன் கொடுத்திருக்காங்க இந்த எல்ஐசி. அப்புறம் என்ன சார், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இவருக்கு கொடுத்தா என்ன அப்படின்ற கேள்வி சாதாரணமா வாசகர்களுக்கு வரும். இவருடைய 2வது பார்ட்னர், நம்முடைய மோடியினுடைய 2வது பங்காளியாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் கம்பெனிக்கு 79,800 கோடி, கிட்டத்தட்ட 80,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இன்னொரு 9 கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா விவாதத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்டுடைய கட்டுரை அது அல்ல. முதல்ல நேருவினுடைய முன்முயற்சியில உருவாக்கப்பட்ட எல்ஐசி இன்னைக்கு 56 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புல உள்ளது. 56 லட்சம் கோடி ரூபாய். இதுல நாம இப்ப இந்த 3வது முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2 பங்கு சந்தை வீழ்ச்சியில எல்ஐசியினுடைய பங்கினுடைய விலை என்பது குறைஞ்சது. அதே மாதிரி அதானியினுடைய பங்கு சந்தை என்பது குறைஞ்சது. எப்ப குறைஞ்சது அப்படின்றது வாசகர்கள் ஞாபகத்துக்காக சொல்றேன். அந்த ஹிடன்பர்க் அறிக்கை அப்படின்னு நாம விவாதத்திலே நம்முடைய பேட்டியிலே சொல்லியிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா முதல் நடவடிக்கையிலே 18,500 கோடி ரூபாய் எல்ஐசி தன்னுடைய மதிப்பை இழந்தது. கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ரூபாயை மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவுல 140 கோடி மக்களுடைய சொத்தாக இருக்கக்கூடியதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. டாடாவுக்கு பிர்லாவுக்கு நீங்க ரிலையன்ஸுக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு, அதாவது கடன் அட்டை மூலம், கடன் அட்டை இல்லாம வட்டிக்கு விட்டு வர்றது. இப்ப இந்த கடன் அட்டை மூலம் கொடுக்கணும்னு சொன்னா அதனுடைய நாம்ஸ் என்னன்னு சொன்னா, அந்த நிறுவனம் நஷ்டத்தை சந்திச்சிருக்க கூடாது. இப்ப கேள்வியே வாஷிங்டன் போஸ்ட் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு 3 முறை தொடர்ந்து அதானியினுடைய கம்பெனி நஷ்டத்தை சந்தித்திருக்கின்ற போது, அந்த நஷ்டத்தை சந்தித்திருக்கக்கூடிய நேரங்களில் அதானியினுடைய 6 நிறுவனங்களில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதன் மூலம் 38,865 கோடி ரூபாய் எல்ஐசியினுடைய வளர்ச்சிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இதான் அந்த கண்டிஷன். 3 தடவை நஷ்டத்தை சந்திச்ச ஒரு கம்பெனிக்கு கொடுக்க கூடாது என்பது நியதி. வெறும் எல்ஐசியினுடைய மேனேஜ்மெண்ட் அதை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சிஐஜி நம்ம ஏற்கனவே பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், மொத்தம் 7 பேர் அதனுடைய உறுப்பினர்கள்.
5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வண்டி வாங்குறதுக்கு. அந்த வண்டி வாங்கின அவங்க செயல்படக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் உருவாக்க நோக்கமே பல இடங்களுக்கு சென்று ஊழலை கட்டுப்படுத்தணும். லோக்பாலினுடைய முன்னுரிமை அடிப்படையில் முன் ப்ரொபோசல் ஏற்பாட்டில். ஆனா இவங்க 8700 இடங்கள்ல தனக்கு ரிக்வெஸ்ட் வந்து வெறும் 23 இடங்களுக்கு மட்டுமே போய் பார்த்தவங்க. அப்ப அந்த நிதி ஆயோக்கு லோக்பால் இதெல்லாம் யாருக்கு செயல்படுகிறது என்று சொன்னால் மோடியை சுற்றி இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு விசுவாசமாக இருக்கிறது. அப்ப அவங்களுடைய தலையீட்டின் பேரில் தான் எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. அவங்களுடைய தலையீட்டின் பேரில் தான் இப்போ 3 வருடம் தொடர் நஷ்டத்தை சந்தித்த இந்த கம்பெனிகளுக்கு நாங்க 33,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறோம். இப்போ எல்ஐசிக்கு 31,000 கோடி ரூபாயை கொடுத்தது ஏன் எப்படின்ற கேள்வி எல்லாம் கிடையாது. 68,500 கோடி, அதாவது 70,000 கோடி ரூபாய் பொதுமக்களினுடைய வசூலிப்பு பணத்தை எந்த விதமான ஜனநாயக நெறிமுறைகளையும் கடைபிடிக்காமல் அதானிக்கு கொடுத்திருப்பது அட்டூழியத்தின் உச்சகட்டம். இதை அனுமதிக்க முடியாது. சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து பொதுமக்களினுடைய இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு விமோச்சனம் செய்ய வேண்டும் என்று கபில் சிபல் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு வாசகர்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல ஒரு நாட்டில இருந்து ஒரு நிலக்கரியை அதிமுக பீரியட்ல அங்கிருந்து இங்க கொண்டு வரும்போது வந்து போன ஒரே இடத்துல புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துருச்சு. ஆனா பேப்பர்ல அது அங்கிருந்து ஒரு துறைமுகத்துக்கு வந்து துறைமுகம் இன்னொரு இடத்துக்கு போனதா காட்டினதன் மூலம் 7,800 கோடி ரூபாய் சம்பாதித்தவர் தான் அதானியினுடைய குரூப். அப்போ இவங்க சொல்லக்கூடிய நஷ்டம் என்பதும் போலி, இவர்கள் கணக்கு வழக்குகளும் போலி. இந்த போலியான இந்த கூட்டத்திற்கு நம்முடைய இந்திய பிரதமர் தன்னுடைய அதிகாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பொதுத்துறையினுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கும் நாசமாக்குவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆகவே எல்ஐசி பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் பணம் பாதுகாக்கப்பட வேண்டும். வரிமுறைகளை மீறி செயல்பட்டிருக்கக்கூடிய எல்ஐசியினுடைய அதிகாரிகள் பாதுகாக்கப்பட்டு நிதித்துறை அமைச்சகத்தில் ஒரு முழுமையான விசாரணை நடத்தி இதுல ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. பீகார் எலெக்ஷனை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்போ வந்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முத்தரப்பா சொல்றாரு, பாஜக சார்பா அவர் பேசும்போது சொல்றாரு, இப்ப இருக்கிற மெகா கூட்டணி அவங்க கூட ஒற்றுமை இல்லை, இதன் காரணமாகவே அந்த கூட்டணி வந்து சரிஞ்சு போகும். அவங்களுடைய கனவு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அது சரிஞ்சு போகும், அவங்களோட கனவு நிறைவேறாது அப்படிங்கிறார். நீங்க சொன்னீங்க ராகுல் காந்தி சில அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு, விட்டு கொடுத்து போய் நம்ம வெற்றி தான் முக்கியம் அப்படின்லாம் அவங்க காய் நகர்த்தப்படுது. இதெல்லாம் தேஜஸ்வியை முதல்வராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க, இந்தியா கூட்டணிக்கு சாதகமான சூழல் இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. அவர் இந்த மாதிரி சொல்றாரு. பிஜேபியினுடைய 2 கட்ட தலைவர்கள், இப்ப நீங்க கேட்ட மாதிரி அந்த கேள்வி கேட்ட முன்னாள் அமைச்சர் வந்து அகில இந்திய அளவுல அல்லது ஒன்றிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு அமைச்சர். ஆனா பீகார்ல எடுபடுவது யாருடைய குரல் தான்? பீகாரை சார்ந்த பிஜேபி தலைவர்கள், பீகாரை சார்ந்த லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது ஆர்ஜேடி அல்லது பிரசாந்த் கிஷோர், ராகுல் காந்தி எல்லாம் வந்தாலும் கூட பீகார்ல இருக்கக்கூடிய தலைமைக்கு ஒரு முக்கியமான கருத்தை இடத்தை கொடுப்பது பீகார் தேர்தல். இப்ப அவர் சொல்லுகின்ற நேரம் முந்தானேத்து, நேற்றைக்கும் இன்றைக்கும் பீகாரினுடைய களம் மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கு. என்ன சூடு பிடித்திருக்கு? அதாவது நிதிஷ்குமாருக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடம் சரியானதல்ல என்று குரல் கொடுப்பவர்கள் பிஜேபி. எந்த பிஜேபி? ஒன்றிய பிஜேபி அல்ல, பீகார்ல இருக்கக்கூடிய பிஜேபி. நம்முடைய லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு கொடுக்காதது ஒரு விவாதம் என்பது இருந்து அது சரி செய்யப்பட்டு விட்டது. வாபஸ் வாங்கல அப்படின்ற சப்ஜெக்ட் அதிகமா இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் சரி செய்யப்பட்டு விட்டன. இவையெல்லாம் வச்சு ஒரு கருத்து கணிப்பு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட எடுக்கப்பட்டு அதுல சில செய்திகள் வெளியே வரும்போதுதான், நாம முதல் பேட்டி கொடுக்கும்போது நிதிஷ்குமார் தான் தலைமை என்று அவங்க சொல்லல. ஆனா நேத்து நிதிஷ்குமாரை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க.
நிதிஷ்குமார் தான் முதல்வர்னு சொன்னா, இப்ப நிதிஷ்குமாரனுடைய கட்சியில பல ஆட்களுக்கு சீட்டு கிடைக்கல. எனக்கு ஏன்டா அந்த சீட்டு கிடைக்கல, எனக்கு அந்த சீட்டு வேணும்ன்ற ஆசை நிதிஷ்குமார் கட்சிக்கு அதிகமாகி போச்சு. அவங்க ஒரு 16 பேரை அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னு உடனே நேரா நிதிஷ்குமார் கிட்ட வந்து அவங்க பிஜேபிக்கு போகாம, அதாவது பிஜேபிக்கு போய் அவங்கள மதிக்கலன்ற சூழல்ல நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. நிதிஷ்குமார் இந்த 16 பேரை தன்னுடைய பட்டியலில் இருந்து எடுத்துறாரு. அவங்க எல்லாம் யாருன்னா, முன்னாள் அமைச்சர்கள், ஒரு பீரியடு எம்எல்ஏவா இருந்தவர்கள், பரபரப்பாக அந்த பகுதியில் வலம் வந்தவர்கள் நிதிஷ்குமாரோட. இப்ப அவங்களுடைய கேள்வியே நிதிஷ்குமார் மேல என்னன்னா, பிஜேபியினுடைய கண்டிஷன்களுக்கு நிதிஷ்குமார் இறங்கி போவது சரியல்ல. வேட்பாளர் தேர்வில் உட்பட பிஜேபி தலையிடுகிறார்கள். இவங்க ரெண்டும் அந்த 16 பேர் வெளியில வந்து விட்டுருக்கக்கூடிய அறிக்கை. இப்ப இந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பீகார் தேர்தலில் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரனுடைய ஏரியாவில் அவருக்கு 25 30 வரைக்கும் இடம் கிடைக்கும் என்று சொன்னவர்கள் இப்போது அவர் போட்டியிடாதனால் அவர் பகுதியிலேயே அவருடைய வீட்டுக்கு முன்னாலேயே ஒரே ஒரு சின்ன வால் போஸ்ட் மட்டும்தான் வச்சிருக்காங்கன்னு பத்திரிகைகள்ல எழுதினாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோரனுடைய ப்ரொஜெக்ஷன் தேர்தல் அறிவிக்கும் போது வேற, இன்னைக்கு 27 28 நிலைமை வேற. இன்னும் 5 நாள் அல்லது 8 நாள் இருக்கு. இந்த 8 நாளுக்குள்ள ஒரு அட்வான்ஸ் பொசிஷன்ல இந்தியா கூட்டணி மேல போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிஜேபிக்கும் நிதிஷ்குமாருக்கும் சண்டை என்பது இப்பதான் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நாம இவருக்கு கூட போய் சேர்ந்தது சரியில்லையோ, நாம இன்னும் கொஞ்சம் நிதானமா செஞ்சிருக்க வேண்டுமோ என்று நிதிஷ்குமார் யோசிக்கிற அளவுக்கு தான் நிதிஷ்குமார் கட்சி ஆட்கள் இந்து பத்திரிகையில, இந்திய பத்திரிகையில பேட்டி கொடுக்குறாங்க. பிஜேபி தலைவர்களை அதிகமாக பேச விடாமல் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் பார்த்து கொண்டுள்ளது. அவங்க எய்ம் என்னன்னா, ரிசல்ட் என்ன, ரிசல்ட்ல எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ரிசல்ட் எப்படி வரும்ன்றத கருத்து கணிப்பிலே சொல்றாங்க. என்னன்னா, போன அளவு வந்த பிஜேபியினுடைய இடம் வராது, நிதிஷ்குமாருக்கு சுத்தமாக வராது. அப்ப நிதிஷ்குமார் வந்து போன தடவை வீக்கு, மேலும் வீக்கு. பிஜேபி போன தடவை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அவங்களும் குறைவாங்க. சரி, அப்ப ஆப்போசிட் கூட்டணியில அந்த பிஜேபிக்கு போய் அவங்க கட்சியில இருந்த 4 எம்எல்ஏக்களை பிஜேபி வாங்கினதுனால அந்த துணை முதலமைச்சர்னு அறிவிக்கப்பட்ட அந்த குரூப் இருக்கு பாருங்க, அந்த குரூப்பினுடைய செல்வாக்கு வளர ஆரம்பித்திருக்கிறது. அவங்களுடைய செயல்பாடு விமர்சிக்கப்படுகிறது. அதை வச்சு நம்ம ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று அவங்க திட்டம் போட்டது சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு பலமாக இருக்கிறதுன்னு தான் எழுதியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா வகுப்பு சட்ட திருத்தத்தை நாங்க குப்பை தொட்டியில் வீசி எறிவோம் அப்படிங்கிறது தேஜஸ்வி. அது சாத்தியமா, இல்ல தேர்தலுக்காக இப்படி பேசுகிறாரா? இல்ல, தேஜஸ்வி அறிவிச்ச உடனே ஒரு மகிழ்ச்சி துள்ளல் அவருக்கு வந்திருக்கு. நீங்க அதுல இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே வயது குறைந்தவர், அவரை அங்கீகரித்து மூத்தவர்கள் செயல்படுவது என்பது பீகார் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் அவர் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாட்டில் இந்த அறிவிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஏன் அந்த வெளிக்கையை விட்டாருன்னு சொன்னா, எங்களுக்கு பாகிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் வந்த ஆட்கள் ஊடுருவல்காரர்கள். பிஜேபியினுடைய ஒரு அமைச்சரும் அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பி பேசுறது, அடுத்த நாட்டிலிருந்து வந்திருப்பவர்கள் ஊடுருவல்காரர்கள். மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை. இப்ப இந்த சூழ்நிலையில அப்படியே பொருத்தி பாருங்க தேஜஸ்வி யாதவ் சொன்னதை. நீங்க இதுவரைக்கும் மிடில் கிளாஸும் மற்றவர்களும் இந்த வகுப்பு வாரிய திட்டத்தை ஒரு பெரிய அளவுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கல. அந்த சப்ஜெக்டை நீங்க விவாதிச்சீங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு சதி திட்டத்தை பிஜேபி அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ராபரி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அந்த அளவுக்கு மோசமானது அந்த இஸ்லாமியர்களுடைய பார்ட்டிஷியன் பிரிவினையின் போது ஏற்பட்ட பெயரிடப்படாத, கிளைம் பண்ண முடியாத சொத்துக்களை இப்போது அனுபவித்து வருகிறார்கள் என்கின்ற ஒரு வதந்தியை போட்டு அவர்களுடைய சொத்துக்களை சூறையாட முயற்சிப்பதுதான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். அந்த சட்டத்தை நாம தூக்கி எறிவோம் சொன்னா, இஸ்லாமியர்கள் பீகார்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்
இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது நிச்சயம். அதை ஒட்டிதான் அந்த அழுத்தமா அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது சரியான விமர்சனமும் கூட. மோடி பிரச்சாரத்துக்கு போறாரு, நிதிஷ்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. இப்ப பெரிய அளவுல ராகுல் காந்தி, பிரியங்கா இவங்கெல்லாம் இன்னும் தலையெடுக்க காணுமே அங்க பீகார்ல. 30-31 இருந்து அவங்களுடைய திட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 30ல இருந்து கண்டினியூஸா 3 நாள் பிரியங்கா ஒரு எதிர் திசையிலையும், நம்ம ராகுல் காந்தி அதனுடைய அதாவது அவர் இவங்க தேஜஸ்வி யாதவ் போட்டியிடக்கூடிய இடத்துக்கு அடுத்த மாவட்டத்தில இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குறாங்க. அவருடைய அப்பீலிங் முந்தா நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்படுகின்ற மோடிக்கு எதிரான, சொல்றதை திருப்பி சொல்றேன், மிகப்பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்படுகின்ற மோடிக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகள் மையப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். அது பீகாரில் இருந்து தொடங்கட்டும். நம்மை காட்டு ராஜ்யம் என்று சொன்னவர்கள், அவர்கள் நடத்துகின்ற தர்பார்கள் மூலம் மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்பதை மக்களுக்கு பிரச்சாரமாக எடுத்து சொல்லுங்கள். பொய் வாக்காளர்களை தடுத்து நிறுத்துங்கள். இதான் அவருடைய எலெக்ஷன் பேச்சு. சோ அந்த வகையில அவரும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய திட்டம் என்பது இடதுசாரி கூட்டணி உட்பட அங்க போட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாமினேஷனே பெரிய அளவுக்கு வரவேற்போடு நடந்திருக்கு. அதனால ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே போன்ற ஆட்களுடைய பிரச்சாரம் அந்த பகுதியில் இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.